வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோன்னா கோட் செக்யூரிட்டி லாக். இந்த சர்க்கியூட்டை உங்கள் வீட்டு மெயின் கேட்டில் கனெக்ட் பண்ணி உங்கள் வீட்டையே பாதுகாக்கலாம். இந்த லாக்கோட யூனிக் கோட் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் சரியான கோடை ப்ரெஸ் பண்ணாதான் கேட் ஓப்பன் ஆகும், இல்லைனா சர்க்கியூட் ரீசெட் ஆயிரும், ஓப்பன் ஆகாது. நம்ம 8 புஷ் பட்டனை யூஸ் பண்ணி கோடை செட் பண்ணுவோம். ப்ராஜெக்டோட காம்பனன்ட் லிஸ்ட்டை பார்த்துடலாம். உங்களுக்கு 2 IC4013 D ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் ஐசி தேவைப்படும். அதுக்கப்புறம் ஒரு 12V LM7812 வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசி தேவைப்படும். அதுக்கப்புறம் ஒரு BC557 PNP டிரான்சிஸ்டர், அப்புறம் ஒரு 2N2219 NPN டிரான்சிஸ்டர், அதுக்கப்புறம் ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபயர், அப்புறம் ஒரு 5mm LED, அப்புறம் ஒரு 1N4007 ரெக்டிஃபயர் டயோட், அதுக்கப்புறம் 8 புஷ் பட்டன்ஸ், 12V ரிலே, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், சில ரெசிஸ்டர்ஸ், கெப்பாசிட்டர்ஸ், கொஞ்சம் ஜம்பர் வயர்ஸ், அப்புறம் ஒரு பிரெட் போர்ட். இப்போ நம்ம சர்க்கியூட்டை பார்ப்போம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர், பிரிட்ஜ் ரெக்டிஃபயர், வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசி இதெல்லாம் சேர்ந்து நம்ம சர்க்கியூட்டுக்கு ஃபிக்ஸ்டு சப்ளையை தரும். இது எல்லாத்துக்கும் பதிலாக நம்ம பேட்டரி எங்கே யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் தவிர நம்ம கோடை செட் பண்ணுறதுக்கு 8 புஷ் பட்டன்ஸை யூஸ் பண்ணுவோம். மெயினான ஐசி இங்கே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா D ஃபிளிப் ஃப்ளாப் ஐசி. இதுதான் ரிலேவை டிரைவ் பண்ணுறதுக்கான டார்லிங்டன் பேட் டிரான்சிஸ்டர். ரிலேவோட அவுட்புட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கேட்டில் செட் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன கோட் செட் பண்ணியிருக்கோன்னா 8265. சர்க்கியூட் டயக்ராமை நம்ம பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு D ஃபிளிப் ஃப்ளாப்போட கிளாக்கை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது IC2Aலேருந்து ஸ்விட்ச் 8க்கும், IC2Bலேருந்து ஸ்விட்ச் 2க்கும், IC3Aலேருந்து ஸ்விட்ச் 6க்கும், IC3B கிளாக்லேருந்து ஸ்விட்ச் 5க்கும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன கூட வேணால் செட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற ஸ்பெசிஃபிக் ஸ்விட்சஸை கனெக்ட் பண்ணிக்கணும். நம்ம சர்க்கியூட் எப்படி செட் பண்ணியிருக்கோன்னா, நம்ம கனெக்ட் பண்ண புஷ் பட்டனை தவிர வேறு புஷ் பட்டனை கிளிக் பண்ணோன்னா சர்க்கியூட் ரீசெட் ஆயிரும், டோர் ஓப்பன் ஆகாது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த சர்க்கியூட் முழுக்க பிரெட் போர்டில் உருவாக்கியிருக்கோம். கொடுக்கப்பட்ட சர்க்கியூட் டயக்ராம் வச்சு நீங்கள் உங்கள் சர்க்கியூட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் சர்க்கியூட்டில் காமன் VCCயும் காமன் கிரவுண்டை மட்டும் எடுக்க மறந்துடாதீங்க. இதுதான் D ஃபிளிப் ஃப்ளாப் ஐசி. இதுதான் 14 பின்ஸ் உடைய டிப் பேக்கேஜ் ஐசி. இதில் செட், ரீசெட், அப்புறம் கிளியர் பின்ஸ் இருக்கும். ஒரு ஐசியில் 2 ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் இருக்கும். அப்போனா 2 ஐசியில் மொத்தம் 4 D ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் இருக்கும். D ஃபிளிப் ஃப்ளாப்போட கிளாக்ஸ் என்னென்னா பின் 3யும் பின் 11ம். சர்க்கியூட் டயக்ராமில் பார்த்தாலே தெரியும், ஸ்விட்ச் 8 மற்றும் 2வை பின் 3 கூடையும் பின் 11 கூடையும் கனெக்ட் பண்ணியிருப்போம். அதே போல் ஸ்விட்ச் 6 மற்றும் 5யை பின் 3 அண்ட் பின் 11 கூட கனெக்ட் பண்ணியிருப்போம். கனெக்ட் பண்ணது ஃபஸ்ட் ஐசியோட, இது செகண்ட் ஐசியோட கனெக்ட் பண்ணியிருப்போம். மற்ற எல்லா சுவிட்சஸையும் ஐசியோட செட் பின்னோட கனெக்ட் பண்ணியிருப்போம். அதனால் யாராவது சுவிட்சை தப்பாக கிளிக் பண்ணாங்கன்னா சர்க்கியூட் ரீசெட் ஆயிரும், அதனால ஓப்பன் ஆகாது. நம்ம டெஸ்டிங்காக 5 சுவிட்சஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம டெமான்ஸ்ட்ரேஷனை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பவர் சப்ளையை கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நான் சுவிட்சஸை கிளிக் பண்ணுறேன். 8, 2, 6 அண்ட் 5. இப்போ பார்த்தீங்கன்னா LED ஆன் ஆகும். இது எதை ரீப்ரசென்ட் பண்ணுதுன்னா கேட் ஓப்பன் ஆகுறது தான். ரிலேக்கு பதிலாக நம்ம LED இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க 8, 2, 6, 5 இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணும்போது கேட் ஓப்பன் ஆகுது. இப்போ நம்ம ரீசெட் பண்ணணுன்னா ஏதாச்சும் ஒரு சுவிட்சை கிளிக் பண்ணிக்கணும். இப்போ ரீசெட் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் கரெக்டான கோடை ப்ரெஸ் பண்ணால் கூட கேட் ஓப்பன் ஆகாது. இது ரொம்ப செக்யூரான சிஸ்டம். இன்ட்ரூடர்ஸால் சும்மா லக்கில் கிளிக் பண்ணி கூட ஓப்பன் பண்ண முடியாது. ரீசெட் ஆனதுக்கப்புறம் டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணாதான் திருப்பியும் பழையபடி சர்க்கியூட் ஒர்க் ஆகும். இப்போ இங்கே நம்ம திருப்பியும் பவரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம திருப்பியுமே 8265 கோடை ப்ரெஸ் பண்ணுறோம். LED ஆன் ஆகுது. நம்ம வேறு ஏதாச்சும் சீக்வன்ஸை ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகாது. லாஸ்ட்டு D ஃபிளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் ரிலேக்கு போய் டிரான்சிஸ்டரை டிரைவ் பண்ணும். அதனால் நீங்கள் கரெக்டான கோட் ப்ரெஸ் பண்ணும்போது ரிலே டிரைவிங் டிரான்சிஸ்டர் எனர்ஜைஸ் ஆகும், கேட் ஓப்பன் ஆயிரும். இந்த சர்க்கியூட்டை நீங்கள் நிறைய இடத்துல பயன்படுத்தலாம். உங்கள் வீட்டில், உங்கள் கடையில், உங்கள் காரில், சைக்கிளில். இதை நீங்கள் வீட்டு மெயின் கேட்டில் கனெக்ட் பண்ணணுன்னா இந்த சர்க்கியூட்டை PCBயில் உருவாக்கிடுங்க. அதுக்கப்புறம் அதை பாக்ஸில் வச்சு நீங்கள் மெயின் கேட்டில் வச்சுக்கலாம். இதுதாங்க இந்த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த ப்ராஜெக்டை உங்களுடைய வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய அனுபவங்களை எங்களுக்கு பகிருங்க. அனைவருக்கும் நன்றி.